5 மணிக்கு சூரியன் செட் ஆகையில் 40 பேப்பரை வச்சுக்கிட்டு 20 பக்கம் டைலாக் பேச சொல்லுவார். அதுதான் பிரபாகரா, உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் அந்த டைலாக் தெரியும், அது ட்ரெய்லரில் வரல சரியா? ஒரு மாடு 2 பீஸ் ஆச்சு. உன் பொண்டாட்டி பிள்ளை எத்தனை பீஸ் ஆவாங்க எனக்கு தெரியாது, எனக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது, நீயே போட்டு பார்த்துக்கோ. இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான். அங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஒன்று விட்டுட்டேன். அங்கே வந்து 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு மேலே வரவழைப்பார் இல்லையா? இங்கே என்ன சின்சியராக நடித்து கொடுத்துட்டு லைனில் நின்று ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே அந்த 5 மணி ஆனால் போதும், ஏங்க யூனியன் நட 5 மணி ஆகி நாங்கள் போய்க்கணும் அப்படின்ட்டு அவன் தொப்பியும் கழட்டாமல் சட்டியை போட்டு மேலே அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அது 4 நாள் 5 நாள் ராதாகிருஷ்ணன் மாதவன் எல்லாம் தேடி தேடி போய் அக்கம் பக்கம் ஊர்லாம் அங்கே இங்கே போய் அவன் சம்பளம் கொடுத்தானே கொடுக்காட்டி இந்த ட்ரெஸ் இருக்குல்ல 5 மணிக்கு மேலே, இவர் 6 மணிக்கு தான் அவங்கள கூப்பிட்றாரு சாட்டுக்கு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களும்? அது பாட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் மறக்கவே முடியாது. ஆமாம், அப்போ தான் அர்த்தராத்திரியில் 2 மணிக்கு பிறந்தவர் 7வது நாள் இங்கே சாரதா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க. என்னால் போய் அப்போ தான் இறுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது. அதை சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்தை பிறக்கும், இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு, அப்படி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அது 7 நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோடு நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன். அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகன்னு எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சூப்பராயனை வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடும் தொடர்ந்து ஃபைட் பண்ணி பண்ணி. இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும். அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரவன் கலாச்சாரம் செல்ஃபோன், அப்போல்லாம் அது ஒன்றும் கிடையாது. ஏவிஎம்சி தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும், செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன். ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ஜல்லில் விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவள் குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டே செட்டை விட்டு அந்த லஞ்சு சாப்பிட போகிறதுக்கு போனது தான். அதுக்கப்புறம் அப்போல்லாம் நான் தப்பாடிக்கு அப்பப்போ 10 தடவை வெளியே போயிடுவோம் வந்துடுவோம். அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. குடும்ப நண்பர்களாக அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணுவோம் தான். அவர் சண்டை காட்சி இது வரைக்கும் அவர் அளவுக்கு யாரும் முன்னுதாரணம் இல்லை. ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, அடுத்து கேப்டன். அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இனி தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. அந்த அளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டே இருக்கார், வாழ்வார். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இவர் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர்கே செல்வனியம் அவர்கள் இயக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.